வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம 2 இன்ட்ரஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஸ்போக்கனுக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே நீங்க பார்க்கலாம். உனக்கு எப்பயாவது பணம் தேவைப்பட்டா, அப்படி தேவைப்படுறப்போ நான் தரேன். அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ இதில் பார்த்தீங்களானா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 திங்ஸ். ஒன் இஸ் கண்டிஷனல். எப்பயாவது பணம் தேவைப்பட்டால், தேவைப்படுறதுக்கு வாய்ப்பில்லை, அப்படி தேவைப்பட்டால், if ever it happens, அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். அப்படி தேவைப்படுறப்போ, when you need it, when it happens, இது செகண்ட் பார்ட். ஸோ இதோடைய காம்பினேஷன் தான் இஃப் அண்ட் வென். இஃப் அண்ட் வென் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ரொம்ப காமன் இந்த ஃப்ரேஸ். ஸோ இஃப் அண்ட் வென்னா வெறுமனே இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இஃப் அண்ட் வென் இல்லை, இஃப் இட் எவர் ஹேப்பன்ஸ் அண்ட் வென் இட் ஹேப்பன்ஸ். அது ரெண்டத்தோட காம்பினேஷன் தான் இந்த இஃப் அண்ட் வென். இதே மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ரொம்ப காமனான ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. சில சமயங்கள்ல இந்த இஃப் அண்ட் வென்னுக்கு பதிலாக அந்த அஸ் அண்ட் வென்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போற செகண்ட் ஃப்ரேஸ். ஸோ எல்லா இடத்துலும் இந்த இஃப் அண்ட் வென் அஸ் அண்ட் வென் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. அதனால தான் அதை நம்ம தனியாகவும் பார்க்க போறோம். அஸ் அண்ட் வென்னுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு எப்போ பணம் தேவைப்பட்டாலும் அப்போ நான் தரேன். இதை கேட்டோன்னே உங்களுக்கு வெனவர் மாதிரி இருக்கு அப்படி தோணுது இல்லையா? சில சமயங்கள்ல இந்த அஸ் அண்ட் வென் வந்து வெனவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மைதான், பட் நாட் ஆல்வேஸ். ஸோ இந்த அஸ் அண்ட் வென் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரெடினஸ், ஒரு விஷயம் தேவைப்படுறப்போ அப்படி சொல்றதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டினியூட்டி, கண்டினியூஸா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வீட்டில் ஃபங்க்ஷன், இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் பார்க்கறதுக்காக ஒரு டீம் வச்சிருக்கீங்க. அவங்க கிட்ட சொல்றீங்க, இங்க பார், எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சர்வ் பண்ணலான்னு வெயிட் பண்ணாதீங்க, வர வர கெஸ்ட் வர வர அப்படியே உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டே இருங்க. கண்டினியூட்டி. இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம இந்த அஸ் அண்ட் வென்னை யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் அண்ட் வென்னுக்கும் அஸ் அண்ட் வென்னுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது இல்லையா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ இன்னுமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் அண்ட் வென்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, இஃப் இட் எவர் ஹேப்பன்ஸ், ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பில்லை, உனக்கு எப்பயாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அப்படி தேவைப்படுறப்போ நான் தரேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ உனக்கு எப்போதாவது பணம் தேவைப்பட்டால், அப்படி தேவைப்படுறப்போ அப்படின்னு சொல்றதுக்கு சிம்பிளா இஃப் அண்ட் வென் யூ நீட் மணி, உனக்கு பணம் தேவைப்படும் போது யூ நீட் மணி. இஃப் யூ எவர் நீட் மணி, வென் யூ நீட் மணி, அதுதான் இப்போ இந்த இடத்துல இஃப் அண்ட் வென் யூ நீட் மணி அப்படின்னு சொல்லிட்டோம். நான் உனக்கு தரேன், ஐல் கிவ் யூ. இஃப் அண்ட் வென் யூ நீட் மணி, ஐல் கிவ் யூ. அவ்வளோதான். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவனா மன்னிப்பு கேட்பான்? அவன் மன்னிப்பையே கேட்க மாட்டான். அப்படி ஒருவேளை அவன் மன்னிப்பு கேட்டா, அப்படி கேட்குறப்ப என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்படி சொல்ல போறோம். ஸோ அவன் எப்பயாவது அப்படி மன்னிப்பு கேட்டா, இஃப் எவர் ஹி அப்பாலஜைசஸ், வென் ஹி அப்பாலஜைசஸ், இதுதான் கம்பைண்டா இஃப் அண்ட் வென் ஹி அப்பாலஜைசஸ். அப்ப பார்க்கலாம். லெட் அஸ் see, என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். லெட் அஸ் see what to do. If and when he apologizes, let us see what to do. எவ்வளவு சிம்பிளா இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ரக்சர்? நான் கொஞ்சம் பணம் சேர்க்கிறேன், பட் என்னால அவ்வளோ சேமிக்க முடியுமான்னு தெரியல. ஒருவேளை போதுமான அளவு என்னால பணம் சேமிக்க முடிஞ்சா, அப்படி சேமிக்கிறப்போ நான் ஒரு வேர்ல்ட் டூர் போலான்னு பிளான் பண்ணிச்சிருக்கேன். இதுதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ போதுமான அளவு பணம் சேமிக்க முடிந்தால், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் என்னால் சேமிக்க முடிந்தால் அப்படி சேர்க்கிறப்போ நான் போவேன். அப்போ இஃப் அண்ட் வென். இஃப் அண்ட் வென் நான் பணம் சேர்க்கிறப்போ, ஐ சேவ் இனஃப் மணி. ஸோ இது நீங்க கவனிச்சிருக்கலாம். இஃப் அண்ட் வென் பக்கத்துல சிம்பிள் டென்ஸ். இஃப் அண்ட் வென் ஐ சேவ் இனஃப் மணி, நான் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஐ பிளான் டு டிராவல் அரவுண்ட் த வேர்ல்ட். If and when I save enough money, I plan to travel around the world. இந்த மாதிரி நீங்க நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். நீ என்ன அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறியா? அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்களா? இல்லை அவங்க என்னை இன்வைட்டே பண்ணல. அப்படி ஒரு வேளை அவங்க இன்வைட் பண்ணா, அப்போ போகிறது பற்றி யோசிச்சுக்கலாம். அப்படி சொல்ல போகிறோம்.
ஸோ அவர்கள் அழைத்தால் அப்போது, அப்ப. If and when they invite us. If and when they invite us. அப்ப யோசிப்போம். We will think. போவது பற்றி யோசிப்போம். அதை பற்றி அப்படின்னா ஒரு about சேர்த்துப்போம் இல்லையா? இப்ப we'll think about going. If and when they invite us, we'll think about going. அவன் உனக்கு ஃபோன் பண்ணுவானா? இல்ல அவன் எனக்கு ஃபோன் பண்றதுலாம் இல்ல. சரி ஓகே. அப்படி உனக்கு எப்பயாவது அவன் ஃபோன் பண்ணா, அப்படி பண்றப்போ எனக்கு கொஞ்சம் அத சொல்லு, தெரியப்படுத்து அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஒருவேளை உனக்கு ஃபோன் பண்ணா, அப்படி பண்றப்போ எனக்கு தெரியப்படுத்து. If and when he calls you. If ever he calls you. When he calls you. இதுதான் நாம if and when he calls you. எனக்கு தெரியப்படுத்து. Let me know. Please let me know. If and when he calls you, please let me know. ஸோ இந்த if and when உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம இந்த அஸ் அண்ட் வென்னை பார்க்கலாம். இந்த அஸ் அண்ட் வென்னுக்கு வந்து 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று வந்து ரெடினஸ் சொன்னோம், இன்னொன்று கண்டினியூட்டி சொன்னோம். உனக்கு எப்போ பணம் தேவைப்பட்டாலும் அப்போ நான் தரேன், இது ரெடினஸ். அதே எப்பெல்லாம் உனக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் தரேன், அப்படியும் மீன் பண்ணலாம் கண்டினியூட்டி. ஸோ எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அப்படிங்கிறப்போ நம்ம வென்னவர் மாதிரி இது ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். எல்லா சமயங்களும் இல்லை அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில சமயங்களும் இது வென்னவர் மாதிரி இருக்கும். அதனால எப்போதுமே இந்த அஸ் அண்ட் வென்னை வென்னவர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது அப்படின்றத சொல்றதுக்காக தான் நம்ம வந்து இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அஸ் அண்ட் வென்னுக்கு உனக்கு எப்போ பணம் தேவைப்பட்டாலும் அப்போ நான் தரேன். சாதாரணமாக நம்ம எப்போ சொல்லுவோம்? whenever you need money, I'll give you. அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, உனக்கு பணம் தேவைப்படும் போது, எப்போ தேவைப்பட்டாலும், as and when you need money, I'll give you. இதுதான் நம்ம இப்படி ரிவர்ஸ்ல போட்டிருக்கோம். I'll give you money as and when you need it. I'll give you money as and when you need it. ஸோ இந்த இடத்துல இது வந்து whenever மாதிரியே ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. இப்போ இந்த கண்டினியூட்டி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நீ வந்து நோட்ஸ் எழுதுற தானே, ஒவ்வொரு பாடத்துக்கும் அப்படியே முடிக்க நோட்ஸ் எழுதி முடிக்க அதை அப்படியே எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிட. இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ஃபோனில் இப்படி தான் பேசிப்பாங்க இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சுப்பாங்க, ஏ நீ நோட்ஸ் எழுது, நான் எழுதுறேன், நீ அந்தந்த லெசனுக்கு முடிக்க எனக்கு அப்படியே அனுப்பிச்சிட்டே இரு, அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த முடிக்க கண்டினியூட்டி. இந்த மாதிரி இடங்கள் அஸ் வர்றதை நம்ம முன்னாடியே ஒரு தடவை பார்த்துருக்கோம். ஸோ நீ எப்போ முடிக்கிறியோ அப்போ எனக்கு அனுப்பு. இந்த காம்பினேஷனுக்கு தான் ஆஸ் அண்ட் வென். ஸோ ஆஸ் அண்ட் வென் யூ ஃபினிஷ் ஈச் லெசன், ஒவ்வொரு பாடத்தையும் முடிக்க ஆஸ் அண்ட் வென் யூ ஃபினிஷ் ஈச் லெசன், சென்ட் மீ யுவர் நோட்ஸ். சென்ட் மீ யுவர் நோட்ஸ். ஒரு நோட்ஸை எனக்கு கொஞ்சம் அனுப்பு அப்படியே. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன எக்ஸாம்பிள் பாரு, எல்லாரும் வரட்டும், வந்தப்புறம் மொத்தமாக எல்லாருக்கும் வச்சு சர்வ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காது. அப்படியே கெஸ்ட் வர அவங்களுக்கு அப்படியே பரிமாறுங்கள், சர்வ் பண்ணுங்க அப்படி சொல்றோம். ஸோ விருந்தினர்கள் எப்போ வராங்களோ அப்போ, விருந்தினர்கள் வர அப்படியே, இதுக்கு தான் நாம ஆஸ் அண்ட் வென். ஆஸ் அண்ட் வென் த கெஸ்ட் அரைவ். ஆஸ் அண்ட் வென் த கெஸ்ட் அரைவ், சர்வ் த ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ். சிற்றுண்டிகள்னு இருக்கு, அதனால சர்வ் த ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ். ஈஸி இல்லையா? இன்னொன்று பார்த்துடலாமா? இப்போ நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது. நாங்கள் வந்து எல்லாத்தையும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே அனுப்பிவிட மாட்டோம். எங்களுக்கு ஆர்டர் வர தான் நாங்கள் அப்பப்போ தயாரித்து அப்படியே அனுப்பிடுவோம். ஸோ கண்டினியூட்டி. ஸோ புதிய ஆர்டர்கள் வர அரைவுங்கிற வார்த்தையை போன எக்ஸாம்பிளில் தான் யூஸ் பண்ணோம். அதனால புது ஆர்டர்கள் ரிசீவ் ஆக அப்படி வச்சுக்கலாம். அப்போ ஆஸ் அண்ட் வென் நியூ ஆர்டர்ஸ் ஆர் ரிசீவ்ட், புதிய ஆர்டர்கள் கைக்கு வர நியூ ஆர்டர்ஸ் ஆர் ரிசீவ்ட், நாங்கள் அப்போ தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். வில் ப்ரிப்பேர் தம் ஃப்ரெஷ்லி, இல்லை ஃப்ரெஷ்ன்னு சொன்னாலும் ஓகே தான். ஆஸ் அண்ட் வென் நியூ ஆர்டர்ஸ் ஆர் ரிசீவ்ட், வில் ப்ரிப்பேர் தம் ஃப்ரெஷ்லி. ஸோ இது வந்து கண்டினியூட்டிக்கு சொன்னோம்.
whenever மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லிடலாம். ஸோ அந்த மெஷின் வந்து எப்பயாவது நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ நின்னாலும் உடனே அதுக்கான டெக்னிக்கல் பர்சனை கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ எப்போ நின்னாலும் உடனே. ஸோ whenever மாதிரி. ஸோ எப்போதெல்லாம் நிற்கிறதோ அப்போதெல்லாம் அப்படின்னு சொல்றப்ப அந்த whenever கரெக்டாக இருக்கும். எப்போ நின்னாலும் உடனே அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு சில இடங்களில் wheneverன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல as and when is the most suitable phrase. So as and when the machine stops. As and when the machine stops. Call the technician. So இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 structures, if and when and as and when. இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எப்போ அப்டேட் கிடைச்சாலும் உடனே எனக்கு மெசேஜ் பண்ணு. இப்படியும் சொல்லுவோம். அப்டேட் கிடைக்க உடனே எனக்கு மெசேஜ் பண்ணு. இப்படியும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ எப்படி சொல்றதா இருந்தாலும் இது எப்படி சொல்றது அப்படின்றத நீங்களே ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நீ ஒவ்வொரு டாஸ்கையும் முடிக்க உடனே எனக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடு. ஏதாவது சான்ஸ் வந்துச்சுன்னா அப்படி வர்றப்போ அதை உடனே பிடிச்சிக்கோ, கிராப் பண்ணிக்கோ, அப்படி சொல்றோம். ஸோ இந்த 3 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி சென்டென்சஸ் டே டு டே கான்வர்சேஷனில் ரொம்ப காமன் இல்லையா? ஸோ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விஷயம் கிடைக்க முடிக்க எப்போ நடந்தாலும் அப்படிலாம் சொல்றப்போ as and when. வாய்ப்பு வந்தா அப்படி வர்றப்போ if and when the opportunity comes, grab it. ஸோ இந்த மாதிரி நீங்களும் நிறைய சென்டென்சஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.